श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ சாயி சச்சரித பாராயணம் அத்தியாயம் 25. பக்தர்களுக்கு க்ஷேம லாபம் அருளிய மாண்பு. கிருபா சமுத்திரமாகிய சாய் மகாராஜ் கண்ணால் காணக்கூடிய இறைவனின் அவதாரமே ஆவார். பூரணமான பிரம்மமும் மகா யோகீஸ்வரருமான அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறேன். ஞானிகளின் மணிமகுடமே, மங்களங்களுக்கு எல்லாம் அஸ்திரமானவரே, ஆத்மாரானவரே, சமர்த்த சாயியே, பக்தர்கள் இளைப்பாறும் சோலையே, பூரண காமரே, உமக்கு நமஸ்காரம். பக்தர்களுக்கு போதனை அளிப்பதற்காக கேலியும் நகைச்சுவையும் ஆர்வத்துடன் செய்யப்பட்டது பற்றி கடந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டது. பக்தர்களின் மீது உள்ள பிரியத்தால் சாயி எப்பொழுதும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறார். சாயி பரம தயாளமூர்த்தி ஆவார். தேவை அனன்ய பக்தி ஒன்றே. பக்தர் ஸ்ரத்தையும் அன்பும் உடையவராக இருந்து விட்டால் விரும்பியதை அடையவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவரிடம் கூறியிருக்கிறார், சத்குரு என்னுடைய உருவமே என்று அறிவீராக. சத்குருவிடம் காட்டும் பக்தியும் பிரீதியும் அக்கூற்றிற்கு ஏற்பவே இருக்க வேண்டும். அதுவே அனன்ய பக்தி. ஸ்ரீ சாயியின் சரித்திரத்தை எழுத வேண்டும் என்ற மனோரதம் எனக்கு உள்ளிருந்து எழுந்தது. அவருடைய அற்புதமான லீலைகளை என்னை எழுத வைத்து என்னுடைய ஆவலை சாயி நிறைவேற்றி வைக்கிறார். கேட்பதற்கு அதிர்பியர்த்தமாக இருக்கின்றன அல்லவா சாயியின் லீலைகள்? ஆழ்ந்த சாஸ்திர ஞானத்தால் விளையும் புலமையும் மேலாண்மையும் எனக்கு இல்லாமல் இருந்த போதிலும் பாமரனாகிய எனக்கு உள்ளுணர்வூட்டி இக்காவியத்தை என் கைப்பட எழுத வைத்திருக்கிறார். உண்மையான பக்தர்களுக்கு விழிப்பு ஏற்படுத்துவதே அவருடைய உள்நோக்கமாகும். குறிப்புகள் எடுத்துக்கொள் என்று அவர் ஆணையிட்டார். அப்பொழுதே என்னுடைய புத்தியில் தைரியமும் ஞானமும் புகுந்து கொண்டன. குண கம்பீரரான சாயி தம் பக்தர்களுக்கு உத்தாரணம் செய்ய வேண்டிய காரணம் பற்றி அவருடைய குறிப்புகளை அவரே எழுதுவார் என்று நான் உடனே தைரியம் கொண்டேன். இல்லையெனில் தேவாமிர்தம் போன்று இனிக்கும் இந்த சொற்சரிவும் பொருட்சரிவும் மிகுந்த காவியத்தை எழுதி அவருடைய பாதங்களில் பாயச பிரசாதமாக அளிக்கும் சாகச செயலில் நான் புகுந்திருப்பேனா? இந்த ஸ்ரீ சாயி சச்சரிதம் சாயி பக்தர்களுக்கு அமிர்தம் போன்று இனிக்கும். உலக வாழ்க்கையை கடுமையான வெயிலில் பொசும்புபவர்கள் இந்த தண்ணீர் பந்தலில் தாகம் தீரும் வரை, மனம் நிறையும் வரை தண்ணீர் அருந்துகள். சாயின் கிருபை கைகூடும். இது வெறும் வாழ்க்கை சரித்திரம் அன்று, சந்திரகாந்தங்கள் ஆகும். இதிலிருந்து சாயின் கதைகள் என்னும் சந்திரனுடைய அமிர்தம் சதா பொழுது கொண்டே இருக்கிறது. தாகம் கொண்ட சகோர பட்சிகளை ஒத்த பக்தர்கள் மனம் நிறையும் வரை அருந்தி திருப்தி அடைகின்றாங்க. அன்பார்ந்த நேயர்களே, இப்பொழுது சாயின் புனிதமான கதைகளை மனமுன்றி கணக்கு மேதுமின்றி கேளுங்கள். கலியுகத்தின் மலங்களை எரித்துவிடும் சக்தி வாய்ந்தவை இக்கதைகள். சாயியிடம் அனன்யத்தை ஏற்பட்டுவிட்ட பக்தரின் விருப்பங்களை எல்லாம் சாயி நிறைவேற்றி வைக்கிறார். விரும்பாதவற்றையும் கஷ்டங்களையும் நிவாரணம் செய்து விடுகிறார். இந்த பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது. பக்தர்களிடம் சாயி தாய் அன்பு செலுத்தியதை வெளிக்காட்டும். பயபக்தியுடன் கேட்டால் மனமும் மகிழ்ச்சி அடையும். ஆகவே இந்த அற்புதமான கதையை ஈடுபாட்டுடன் கேளுங்கள். நம் தாயும் குருவுமான சாயி ஒரு கருணைக்கடல் என்னும் உங்களுடைய அனுபவம் மேலும் உறுதிப்படுத்தப்படும். கதை சிறியதாயினும் அர்த்த போதனையில் மிகச் சிறந்தது. நேரம் செலவழித்து இதை கேளுங்கள். உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் பறந்துவிடும். தாமு அண்ணா அகமது நகரில் சுகமாய் வாழ்ந்து வந்த ஒரு பக்தர். வளையல் செய்யும் சமூகத்தை சேர்ந்தவர். செல்வம் மிகுந்தவர். சாயியிடம் அபரிதமான அன்பை செலுத்தியவர். இந்த பரம பக்தருடைய கதையை கேட்டால் ஆனந்தம் அடைவீர்கள். பக்தர்களை ரட்சிப்பதில் சாயி எவ்வளவு முனைப்புடன் செயல்பட்டார் என்பதையும் நிதர்சனமாக அறியலாம். ஸ்ரீ ராமநவமி திருவிழாவின் போது ஷிரடியில் இருந்த அலங்கார பெரிய புதிய கொடிகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும். இதை சிறுடி வாழ் மக்கள் அனைவரும் அறிவர். 2 கொடிகளில் ஒன்று நானா சாஹேப் நிமன்கருடையது, இரண்டாவது தாமு அண்ணாவுடையது. பக்தியாலும் பிரேமையாலும் விளைந்த இந்த நியமம் தடையில்லாமல் வருடா வருடம் நடைபெற்று வருகிறது. தாமு அண்ணாவுக்கு 2 மனைவிகள் இருந்தும் மக்கட்பேறு இல்லாமல் இருந்தது. சாயினுடைய ஆசீர்வாதத்தால் அவருக்கு ஒரு புத்திரத்தனம் பிறந்தான். நன்றி தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீ ராமநவமி விழாவன்று கோலாகலத்துடன் ஊர்வலம்
ஊர்வலமாக எடுத்துச் செல்ல ஒரு கொடியை அளிப்பதென்று தாமு அண்ணா உறுதி பூண்டார். அந்த வருடத்திலிருந்தே கொடி எடுத்துக்கொண்டு செல்லும் வருடாந்திர திருவிழாவும் ஆரம்பித்தது. ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் கோட்டன்யா என்னும் தச்சு வேலை செய்பவரின் வீட்டில் செய்யப்பட்டன. அங்கிருந்து கொடிகள் ஏந்திய ஊர்வலம் மேலத்தாளத்துடன் வாத்திய முழக்கங்களுடன் கிளம்பும். இரு நீண்ட கொடிகளும் மசூதியின் 2 கோடிகளில் பதாகைகளாக கட்டப்படும். இவ்விதமாகவே ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டது. அவ்வாறே அங்கே குழுமிய பக்தர்களும் பக்கீர்களும் திருப்தியாக உணவளிக்கப்பட்டது. இவ்விதமாக தாமு அண்ணா ஸ்ரீ ராமநவமியில் பங்கேற்றார். இந்த தாமு அண்ணாவின் கதையை தான் நான் கேட்பவர்களுக்கு நிவேதனம் செய்கிறேன். கவனத்துடன் கேட்டால் சமர்த்த சாயியின் சக்தியை அறிவீர்கள். பம்பாயில் இருந்த நண்பர் ஒருவர் தாமு அண்ணாவிற்கு பின்வருமாறு கடிதம் எழுதியிருந்தார். நாம் இருவரும் ஒரு கூட்டு வியாபாரம் செய்வோம். நிகர லாபமாக 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்களும் நானும் சம பங்குதாரர்களாக ஆவோம். ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் பங்கு கிடைக்கும். சீக்கிரமாக முடிவெடுத்து எனக்கு பதில் அனுப்புங்கள். இந்த பேரம் சிக்கலில் இல்லாதது. பயத்திற்கு இடமே இல்லை. இம்முறை பருத்தி வாங்கி விற்கலாம். சீக்கிரமாகவே விலை ஏறும். நல்ல பேரம் வரும்போது செயல்படாதவர்கள் பிறகு அதை நினைத்து வருந்துவார்கள். இம்மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை நாம் நழுவவிடக்கூடாது. அண்ணாவின் மனம் பெரும் குழப்பமும் அடைந்தது. அவரால் இது விஷயமாக முடிவெடுக்க இயலவில்லை. இந்த வியாபாரத்தில் நான் நுழையலாமா கூடாதா என்று அண்ணா யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே இறைவா, என்ன நடக்கும், நான் என்ன செய்யட்டும் என்று குழம்பி போயிருந்தார். ஆயினும் தாமு அண்ணா ஒரு குரு புத்திரரோ. ஆகவே அவர் பாபாவுக்கு பின்வருமாறு ஒரு கடிதம் எழுதினார். பாபா, எங்களுக்கென்று சுதந்திரமான மனம் ஒன்றும் இல்லை. தங்களுடைய குடையின் நிழலையே நாங்கள் வாழ்கிறோம். இந்த வியாபாரம் என்னவோ பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கிறது. நுழைந்து விடலாம் என்று தோன்றுகிறது. ஆயினும் இந்த பேரத்தில் லாபம் குற்றமா நஷ்டப்படுவேனா என்று தயை கூர்ந்து சொல்லுங்கள். கடிதம் மாதவராவுக்கு விலாசமிடப்பட்டு பாபாவுக்கு படித்து காட்டும்படியான கோரிக்கையுடன் அனுப்பப்பட்டது. வியாபார திட்டம் சரியாதென்று தோன்றினாலும் பாபாவின் ஆணை என்னவென்று அறிந்து தெரிவிக்கும்படியாகவும் மாதவராவுக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் பிற்பகல் 3:30 மணி அளவிற்கு மாதவராவுக்கு கடிதம் வந்து சேர்ந்தது. கடிதம் மசூதிக்கு கொண்டு வரப்பட்டு பாபாவின் பாதங்களில் வைக்கப்பட்டது. என்ன சாமா, என்ன விசேஷம்? காலடியில் ஏதோ காகிதம் வைக்கிறாயே, என்ன சமாசாரம்? பாபா, அகமது நகர தாமு சேக் உங்களை ஏதோ கேட்க விரும்புகிறார் என்றார் சாமா. என்ன இது? அவர் என்ன எழுதுகிறார்? வானத்தை எட்டி பிடிக்க என்ன திட்டங்கள் போடுகிறார்? இறைவன் கொடுத்ததை வைத்து திருப்தி அடையவில்லையே அவர். படி, அவருடைய கடிதத்தை படி. சாமா சொன்னார். நீங்கள் இப்பொழுது சொன்னதுதான் அவர் கடிதம் எழுதிய காரணமே. பாபா, நீங்கள் நிச்சலமாக இங்கு அமர்ந்து கொண்டு பக்தர்களின் மனதில் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறீர்கள். பிறகு அவர்கள் மனக்கிளர்ச்சியாக தத்தளிக்கும் பொழுது தூக்கி நிறுத்துகிறீர்கள். சிலரை உம்மிடம் இங்கு இழுக்கிறீர்கள். மற்றவர்களை கடிதம் எழுத வைத்து அதை நான் படிக்கும் முன்பாகவே விவகாரம் என்னவென்று சொல்கிறீர்கள். இவ்வாறு இருக்க கடிதங்களை எதற்காக நான் படிக்க சொல்ல வேண்டும்? ஓ சாமா, அதை படி, இப்பொழுதே படி. நான் சொல்வதை நீயே நம்ப வேண்டும். நான் என்ன பெரிய மனிதன், ஏதோ வாயில் வந்ததை பேசுகிறேன். சற்று நேரத்திற்கு பிறகு சாமா கடிதத்தை படித்தார். பாபா மிகுந்த கவனத்துடன் அவர் படித்ததை கேட்டார். பிறகு பாபா ஆழ்ந்த விசாரத்துடன் சொன்னார். இந்த சேட்டுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போலிருக்கிறது. அவருடைய இல்லத்தில் என்ன குறை இருக்கிறது? என்ன இல்லை? நமக்கு அரை சோழ ரொட்டியோ போதுமானதன்றோ? லட்சங்களால் ஏன் தூண்டப்பட வேண்டும்? தாமு அண்ணா பதிலுக்காக ஒவ்வொரு கணமும் காத்திருந்தார். பதில் கைக்கு கிடைத்தவுடனே பிரித்து படித்தார். படித்தவுடன் தாமு சேக் மனமுடைந்து போனார். அவர் கட்டிய மனக்கோட்டைகள் எல்லாம் தகுந்து போயின. நம்பிக்கையாகிய மாறாம் வேருடன் சாய்ந்தது. என் பங்கிற்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். அது பாதியை நான் வட்டிக்கு விடுவேன். உடனே அகமது நகரின் முக்கியமான லேவா தேவிக்காரராக ஆகிவிடுவேன். நகரத்தில் சௌக்கியமாக வாழ்வேன். ஐயகோ, இக்கற்பனை உலகம் திடீரென்று மாயமாக்கி மறைந்துவிட்டது. தாமு அண்ணா மனம் சோர்ந்து போனார். ஓ, என்ன காரியம் செய்து விட்டார் பாபா! நான் கடிதம் எழுதியதே மகா முட்டாள்தனம். அதன் விளைவாக வலிய வந்த ஸ்ரீதேவியை எட்டி உதைத்து என்னுடைய செயலால் நானே தீங்கு தேடிக்கொண்டேன். இருப்பினும் கை கெட்டியது வாய் கெட்டாமல் போவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது என்றும்
எதற்கும் ஷிர்டிக்கு நேரில் வந்து போவதே சிலாக்கியம் என்றும் கடிதத்தில் ஜாடைமடையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாதவராவ் அவ்வாறு யோசனை தெரிவித்திருந்தால் தாமோண்ணா தாமே ஷிர்டிக்கு செல்வது என்று முடிவு செய்தது யாருக்கு தெரியும்? இதனால் நன்மை விளைந்தாலும் விளையலாம். பாபா ஒருவேளை இந்த வியாபார வேதத்திற்கு அனுமதி அளித்தாலும் அளிக்கலாம். இந்த எண்ணத்துடன் தாமோண்ணா ஷிர்டிக்கு வந்தார். பாபாவிற்கு நமஸ்காரம் செய்த பின் அருகில் சென்று அமர்ந்தார். மெதுவாக பாபாவின் பாதங்களை பிடித்து விட ஆரம்பித்தார். ஆனால் விஷயத்தை எடுத்து பேச தைரியமில்லை. இந்த பேரத்தில் பாபாவுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும், அதாவது இந்த பேர லாபத்தில் பாபாவுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம் என்ற எண்ணம் மனதில் எழுந்தது. அவர் தமக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார், ஓ சாய்நாதா, இந்த பேரத்தில் எனக்கு நீர் கை கொடுத்தால் நான் லாபத்தில் ஒரு பங்கை உமது பாதங்களில் சேர்க்கிறேன். பாபாவின் பாதங்களை வணங்கிவிட்டு சிறிது நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். அவருடைய மனம் குழம்பியது. சந்தர்ப்பங்களும் விகற்பங்களும் நிறைந்ததே மனித மனம் என்றோ. பக்தர்கள் திட்டம் போடுகிறார்களே தவிர எது நன்மை தரும் என்பது அவர்களுக்கு தெரியாது. குருவுக்கு தான் நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் பக்தனுக்கு எது நன்மை என்றும் தெரியும். தம்முடைய ஆசைகளை ஒருவர் எவ்வளவுதான் மறைத்து வைத்திருந்தாலும் சமர்த்த சாயி தம் உள்ளுணர்வால் அனைத்தையும் அறிவார். அவர் சர்வந்தர்யாமி. ஒருவர் தம் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை சாயி பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிட்டு பூரண விசுவாசத்துடன் பலனை எதிர்பார்க்கும் பொழுது சாயி அவரை நல்ல வழியே நடத்துகிறார். அனன்யமாக சரணாகதி அடைந்த பக்தரை எந்தவித ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவது அவருடைய விரதம் என்பதை எல்லா பக்தர்களும் அறிவர். குரு நம் அன்னையும் தந்தையும். குருவே பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் ஆவார். எண்ணற்ற ஜென்மங்களில் நம்மை பாதுகாப்பவரும் போஷிப்பவரும் அவரே. செயல் புரிபவரும் செயல் புரிய வைப்பவரும் அவரே. குழந்தை இனிப்புகளை வேண்டுகிறது, ஆனால் தாயோ அதற்கு மருந்து கஷாயத்தை போட்டுகிறார். குழந்தை அழுதாலும் முரண்டு பிடித்தாலும் தான் கொண்ட அன்பினாலும் அக்கறையாலும் தாய் கஷாயத்தை புகட்டியே தீருவார். கசப்பான கஷாயம் சரியான சமயத்தில் பலனை தரும். ஆனால் குழந்தைக்கு கஷாயத்தின் நற்குணங்கள் எப்படி தெரியும்? தாய்க்குத்தான் தெரியும். தாமுண்ணா லாபத்தில் ஒரு பங்கை சமர்ப்பிக்க தயாராக இருக்கலாம். ஆனால் பாபா இந்த ஆசை காட்டலுக்கு மயங்கி விடுவாரா என்ன? அவருடைய பிரீதி அனைத்தும் சுயநல பாராத அன்பும் பக்தர்களின் சேமமும் அல்லவா? பொன்னையும் பொருளையும் ஒட்டாஞ்சல்லியாக மதித்தவருக்கு லாபத்தில் பங்கு எதற்காக? ஏழை எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் ரட்சிப்பதற்காக வென்றோ ஞானிகள் அவதாரம் செய்கின்றனர். யமம் நியமம் ஆகிய அஷ்டாங்க யோக பயிற்சிகளை செயல்பவரும் பொறுமை புலனடக்கம் ஆகிய நற்குணங்களை உடையவரும் தான் உண்மையில் ஞானியாவார். மாயையில் இருந்தும் பொறாமையில் இருந்தும் விடுபட்டு மற்றவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே பொறாமையில் இருந்தும் விடுபட்டு மற்றவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வாழ்பவர் தான் ஞானியாவார். பாபாவுக்கு லாபத்தில் பங்கு கொடுத்து விடலாம் என்ற தாமுவண்ணாவின் யோசனை அவருடைய ஆழ்மனதில் இருந்த ரகசியமே. ஆயினும் பாபா எல்லோரும் அறியும்படி அவருக்கு அளித்த பதில் என்ன என்பதை கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு ஜீவனின் மனோகதியும் பாபா அறிந்து வைத்திருந்தார். அதாவது ஒவ்வொரு ஜீவனின் எண்ண ஓட்டத்தையும் பாபா அறிந்திருந்தார். கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக தெரிந்திருந்தது. தம் பக்தனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது பாபாவுக்கு நன்கு தெரிந்திருந்தது. சரியான நேரத்தில் தெளிவான வார்த்தைகளால் பக்தனுக்கு எவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார் என்பதை கேளுங்கள். பாபா பிரேமையுடன் சூசகமாக தெரிவித்தார், இதோ பாரும், இந்த விவகாரத்தில் எல்லாம் என்ன இழுக்காது. அருமையான வியாபார வேதத்தை பாபா அனுமதிக்கவில்லை என்று தெரிந்து கொண்ட தாமுவண்ணா மனமுடைந்து போனார். இருப்பினும் பாபாவின் சொற்களை கேட்ட தாமுவண்ணா உட்பொருளை நன்கு புரிந்து கொண்டார். மனதளவில் பருத்தி வியாபார வேதத்தை கைவிட்டுவிட்டு தலை குனிந்து சோகமாக உட்கார்ந்திருந்தார். மறுபடியும் வேறொரு யோசனை தோன்றியது. அரிசி கோதுமை போன்ற தானியங்களில் வியாபாரம் செய்யலாமா? இந்த எண்ணத்திற்கு பாபா என்ன பதில் கூறினார் என்று கேளுங்கள். ரூபாய்க்கு 5 சேர் வாங்கி ரூபாய்க்கு 7 சேர் வீதம் விற்பீர். இந்த வார்த்தைகள் தாமுவண்ணாவை அவமானத்தில் ஆழ்த்தின. பாபாவின் கண்ணில் படாமல் எங்கும் எதுவும் நிகழ்வதில்லை. வானமும் பூமியும் எல்லா திக்குகளும் அவருடைய பார்வைக்கு திறந்து கிடக்கின்றன. தாமுவண்ணாவிடமிருந்து பதில் ஏதும் வராததால் மறுமுனையில் தாமுவண்ணாவின் நண்பர் என்ன செய்வது என்று அறியாது திகைத்தார்.
இதற்கிடையே நடந்ததை எல்லாம் விவரித்து தாமு அண்ணா ஏற்கனவே ஒரு கடிதம் தம் நண்பருக்கு எழுதியிருந்தார். அதை படித்த நண்பர் வியப்பில் ஆழ்ந்தார். விதியின் செயல்பாடு விசித்திரமானது என்றும் நினைத்தார். எவ்வளவு அருமையான வியாபாரம் பேரம் நம் வழியே வந்தது. ஏன் அது பற்றி அவரே முடிவெடுக்கவில்லை? ஒரு பக்கீரை தேடி எதற்காக அலைய வேண்டும்? பெரும் லாபம் அளிக்கக்கூடிய பேரத்தை வீணாக்கி விட்டாரோ? இறைவன் அளிக்கிறான், கர்மவினை அதை தடுத்து விடுகிறது. விதிப்படி என்ன நடக்குமோ அதற்கேற்ற புத்தி தான் அமைகிறது. வியாபார வாய்ப்பு இவ்வளவு அருமையாக இருக்கும் பொழுது பக்கீர் ஏன் குறுக்கே நிற்கிறார்? உலக விவகாரங்களை தந்துவிட்ட இந்த பக்கீரின் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கிறார். இந்த பைத்தியக்கார கூட்டம் வியாபார சம்பந்தமாக என்ன யோசனை எடுக்க முடியும்? அப்படியே போகட்டும் விடு, அவருக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று தெய்வ அருள் இல்லை. அதனால்தான் அவருடைய புத்தி அவ்வாறு வேலை செய்தது. நான் வேறு யாரையாவது பங்குதாரராக சேர்ப்பதை சிறப்பு. நடக்க வேண்டும் என்று எது விதிக்கப்படவில்லையோ அது நடக்கவே நடக்காது என்று பழமொழி என்றோம். கடைசியில் தாமு அண்ணா பேசாமல் சிவனே என்று இருந்து விட்டார். விதிவசத்தால் மாட்டிக்கொண்டவர்கள் நண்பருக்கு வியாபாரத்தில் கூட்டாளிகளாக சேர்ந்தனர். வம்பை விலைக்கு வாங்கினர். வியாபாரத்தில் முழு முயற்சியுடன் இறங்கினர். ஆனால் நிலைமை தலைகீழாகியது. துரதிருஷ்டவசமாக பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. தாமு அண்ணா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, புத்திசாலி! பக்தர்களின் மீது சாயின் கருணைதான் என்னை, அவருடைய வாக்கில் சத்தியம்தான் என்னை. நண்பனின் புலம்பலை பற்றி இப்பொழுது கவனிப்போம். என்னுடன் இந்த துணிகிற செயலில் பங்காளியாக சேர்ந்திருந்தால் அவர் பெரும் நஷ்டமடைந்து ஏமாந்து போயிருப்பார். பக்கீர் சொன்னபடி செயல்பட்டதால் தப்பித்துக் கொண்டார். அவருடைய விசுவாசம் போற்றுதற்குரியது. தாமும் பைத்தியம் பிடித்தவர் என்று நான் ஏளனம் செய்தேன். என்னுடைய புத்திசாலித்தனத்தால் எனக்கு இருந்த கர்வம் என்னை வீழ்த்து விட்டது. இதுவே நான் கண்ட அனுபவம் என்று நண்பர் புலம்பிக் கொண்டு ஆரம்பித்தார். அனாவசியமாக அந்த பக்கீரை தூண்டுவதற்கு பதிலாக அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டால் நானும் நஷ்டமும் ஏமாற்றமும் அடைந்திருக்க மாட்டேன் என்று நண்பர் மேலும் மேலும் புலம்பிக் கொண்டார். இப்பொழுது இன்னும் ஒரு கதை சொல்லிவிட்டு அண்ணாவின் படலத்தை முடித்து விடுகிறேன். பாபாவின் நிலையை கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சமயம் கோவாவில் இருந்து புகழ்பெற்ற அல்போன்சா மாம்பழங்கள் அடங்கிய பார்சல் ஒன்று வந்தது. ராலே என்னும் பெயர் கொண்ட மம்பளத்தார் அனுப்பியிருந்தார். பாபாவின் பாதங்களில் பயபக்தியுடன் சமர்ப்பணம் செய்ய வேண்டிய மாதவராவ் பெயருக்கு விலாசமிடப்பட்ட அந்த பார்சல் கோபர்காவிற்கு முதலில் வந்து அங்கிருந்து ஷிரடிக்கு வந்து சேர்ந்தது. மசூதியில் பாபாவின் முன்னிலையில் பிரிக்கப்பட்ட போது உள்ளே சுவை மிகுந்த மாம்பழங்கள், நல்ல வாசனையுடன் ருசியான பழங்கள் மொத்தம் சுமார் 300க்கு மேலாக இருந்தன. பாபா பழங்களை பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் மாதவராவிடம் ஒப்படைத்து விட்டார். மாதவராவ் 4 பழங்களை அங்கிருந்து கொலம்பாவில் விட்டு கூடையை விட்டு வீட்டுக்கு எடுத்து போனார். 4 பழங்கள் கொலம்பாவில் இடப்பட்ட போதே பாபா சொன்னார், இந்த பழங்கள் தாமு அண்ணாவுக்கு இங்கேயே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து பாபாவுக்கு பூஜை செய்வதற்காக ஏராளமான பூக்களை எடுத்துக்கொண்டு தாமு அண்ணா மசூதிக்கு வந்து சேர்ந்தார். ஏற்கனவே நடந்த விஷயம் எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனால் பாபாவை ஒருத்த குரலில் சொன்னார், இந்த மாம்பழங்கள் தாமுவினுடையது, நம்முடையதல்ல. எத்தனை பேர் இதை கொத்தி கொண்டு போக நினைத்தாலும் சரி, யாருக்கு சொந்தமோ அவர்தான் அந்த மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மற்றவருடைய பொருள் நமக்கு எதற்கு? தின்றுவிட்டு மறிப்பதனாலும் சரி, யாருக்கு சொந்தமோ அவர்தான் அதை தின்ன வேண்டும். அண்ணா அந்த மாம்பழங்களை பிரசாதமான விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டார். மறிப்பதனாலும் சரி என்று பாபா சொன்ன வார்த்தைகளை கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அண்ணாவுக்கு பூர்ணமாக தெரிந்திருந்தது. பூஜையை முடித்துவிட்டு அண்ணா சென்று விட்டார். ஆயினும் இந்த மாம்பழங்களை மூத்த மனைவிக்கு கொடுப்பதா இளைய மனைவிக்கு கொடுப்பதா என்று தெரியவில்லையே என்று பாபாவை கேட்பதற்காக மறுபடியும் திரும்பி வந்தார். பாபா கூறினார், இளைய மனைவியிடம் கொடும், அவள் 8 குழந்தைகளை பெறுவாள். இந்த மாம்பழம் அற்புதம். இந்த மாம்பழ அற்புதம் 4 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் பிரசவிக்கும். பிள்ளை பேரு இல்லாத தாமு அண்ணா பலவிதமான பிரயத்தனங்கள் செய்து பார்த்துவிட்டார். சாதுக்களையும் ஞானிகளையும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக தேடி வந்தார். சந்திக்கவே சாதுக்களையும் ஞானிகளையும் நாடினார். சந்ததிக்காகவே சாதுக்களையும் ஞானிகளையும் நாடினார். நவகிரகங்களை பரிதி செய்தார். ஜோதிடம் கற்றார். தாமே ஒரு ஜோதிடராகவும் ஆகிவிட்டார்.
ஜோதிட சாஸ்திரப்படி விதிகளின்படி தமக்கு மக்கட்பேறு கிடையாது என்பது நன்குணர்ந்து கொண்டார். சந்ததி பற்றிய ஆசையை துறந்து விட்டார். இந்நிலையில் முனிவராகிய சாயி தம்மிடம் மனம் மகிழ்ந்து அருளிய உறுதிமொழியையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டவுடன் அவருடைய மனதில் புதிய ஆசையும் நம்பிக்கையும் துளிர்விட்டனர். அவ்வாறே காலப்போக்கில் பாபாவின் பெயர் திருவாய்மொழி உண்மையாயிற்று. அவருடைய ஆசீர்வாதம் பலனளித்தது. தாமோண்ணாவுக்கு குழந்தைகள் பிறந்தன. எப்படி சொன்னாரோ அப்படியே பிறந்தது. என்னுடைய ஜோதிடம் பொய்யாயிற்று. சாயின் வார்த்தைகள் தப்பர்த்தம் செய்து கொள்ள முடியாதவை, அதாவது துல்லியமானவை. அவருடைய திருவாய்மொழியின்படி குழந்தைகள் பிறந்தன. இந்த வார்த்தைகள் பாபா மனித உடல் ஜீவிதமாக இருந்த பொழுதே சொல்லப்பட்டவை. பிற்காலத்திற்கும் அவருடைய மகிமையை பக்தர்களுக்கு நிர்தாரணம் செய்திருக்கிறார் பாபா. என்னுடைய வார்த்தைகளை பிரமாணமாக நம்புங்கள். நான் இந்த பூத உடலை நீத்த பிறகும் சமாதியில் இருந்தும் என்னுடைய எலும்புகளும் உங்களுக்கு ஆசுவாசம் அளிக்கும். நான் மாத்திரமல்லன், என்னுடைய சமாதியும் உங்களிடம் பேசும். எவர் என் சமாதியை சரணாகதி அடைகிறாரோ அவருடன் அது ஊஞ்சலாடும். நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு காலம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் அக்கறை கொண்ட விஷயங்களை பற்றி என்னுடைய எலும்புகள் பேசுவதை கேட்பீர்கள். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள். எல்லா மங்களங்களும் விளையும். ஓ சமர்த்த சாயி, ஸ்ரீ சத்குருவே, பக்தர்கள் விரும்புவதையெல்லாம் அளிக்கும் கற்பக தருவே, உம்முடைய பாதங்களிலிருந்து ஹேமாட் என்றுமே பிரியக்கூடாது. இந்த ஒரு கருணையை தான் நான் உங்களிடம் வேண்டுகிறேன். ஓ குருவரா, கருணாகரா, என்னை காப்பாற்றுங்கள். இவ்வுலக வாழ்வு எந்த நிம்மதியையும் அளிப்பதில்லை. போதும் 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 இந்த ஜனன மரண சுழற்சி. புறநின்மங்களை நாடி கட்டவிழ்ந்து ஓடி அவற்றிலேயே மூழ்கி போகும் எங்களை தடுத்தாட்கொள்ளுங்கள். எங்களுடைய எண்ணங்களை உள்முகமாக திருப்புங்கள். சுக்கானை இழந்த நாங்கள் சம்சாரம் என்னும் சாகரத்தின் பேரலைகளால் எங்கோ அழைத்து செல்லப்படுகிறோம். தக்க சமயத்தில் எங்களை கை கொடுத்து தூக்கி பிறவி பிடியிலிருந்து விடுதலை அளிப்பீராக. புலன்கள் கட்டவிழ்ந்து ஓடி தூராசாரத்தில் கொண்டு போய் விடுகின்றன. காற்றாற்றை தடுத்து அணை கட்டி புலன்களை திரும்பி பார்க்க செய்யுங்கள். புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி உள்முகமாக திரும்பவில்லை என்றால் ஆத்ம தரிசனம் பெற முடியாது. ஆத்மாவை அறிந்து கொள்ளாமல் உன்னத சுகம் எது? பிறவியே அர்த்தமில்லாததாக ஆகிவிடும் என்றோ. மனைவி, மக்கள், நண்பர்கள் கூட்டம், கடைசி காலத்தில் இவர்களில் யாராலும் எந்த பயனும் கிடையாது. நீர் மாத்திரமே கடைசி வரை கூட வரும் துணைவர். உம்மால் தான் சுகத்தையும் முக்தியையும் நிற்க இயலும். மகாராஜரே, உம்முடைய கிருபையின் பலத்தால் நாங்கள் செய்த வினைகளாலும் செய்ய தவறிய வினைகளாலும் பின்னிக் கொண்ட வலையை அறுத்தறியுங்கள். தீனர்களையும் பலவீனர்களையும் துக்கத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுவித்தருளுங்கள். நிர்மலமான சாயிராயரே, தீங்கு விளைவிக்கும் வாக்குவாதங்களையும் சச்சயங்களையும் உம்முடைய கருணையால் நிர்மூலமாக்கி விடுங்கள். நாம ஜபம் செய்வதிலேயே இனிமை காணட்டும். சங்கற்பங்களும் விகற்பங்களும் என் மனதிலிருந்து அழிந்து போகுமாறும் உடல், உற்றார், உறவினர், சொத்து, சுகம் இவை அனைத்தும் நான் அறவே மறந்து போகுமாறும் என்னுடைய இதயத்தில் இறையன்பை பொங்கச் செய்வீராக. மற்ற விஷயங்கள் அனைத்தும் மறந்து போகுமாறு உம்முடைய நாமஸ்மரணமே எந்நேரமும் மனதில் ஓடட்டும். என்னுடைய மனம் அலைப்பாய்வதையும் சபலத்தையும் தொலைத்துவிட்டு சாந்தமாக ஒருமுகப்படட்டும். உங்களுடைய நிழலில் எங்களுக்கு இடம் கிடைத்தால் அஞ்ஞானமாகிய இரவு மறைந்து போகும். உம்முடைய பிரகாசமான ஒளியில் சுகமாக வாழ்வதை விட வேற என்ன எங்களுக்கு தேவைப்படும்? எங்களை முதுகில் தட்டி எழுப்பிய தேவரில் ஊட்டிய சரித்திரமாகிய அமிர்தம் சாமானியமான நற்செயலா என்ன? அடுத்த அத்தியாயம் இதை விட இனிமையானது. செவிமடுப்பவர்களின் ஆவலை திருப்தி செய்யும். சாயின் மீது இருக்கும் அன்பும் பெருகும். சிரத்தை திடப்படும். தம் குருவின் பாதங்களை கைவிட்டுவிட்டு ஒருவர் சாய் தரிசனத்திற்கு வந்தார். ஆயினும் அவர் தம்முடைய பாதங்களை வணங்கிய பிறகு வந்தவரின் குருவின் ஸ்நானத்தை நிலைப்படுத்தியும் உறுதிப்படுத்தியும் ஆசீர்வதித்தார் சாய். அதுபோலவே செல்வம் மிகுந்திருந்தும் வருத்தில் ஆழ்ந்த இல்லத்தார் ஒருவர் மனைவியுடன் மகனுடன் சாய் தரிசனத்திற்கு வந்தார். மகனுடைய காக்காய் வலிப்பு நோயை தம் அருட்பார்வையிலாயே குணம் செய்து பெற்றோருடைய வேண்டுதலை எவ்வாறு நிறைவேற்றி வைத்தார் என்பதையும் தந்தையின் பழைய அனுபவங்களையும் எவ்வாறு ஞாபகப்படுத்தினார் என்பதையும் கூறுகிறேன். கேளுங்கள். ஹேமட் சாயியிடம் சரணடைகிறேன். கதை கேட்பவர்களை சாயி கதைகள் ஆர்வத்துடன் கேட்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கேட்பவர்களின் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மலரும்.
எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும். ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உருவூட்டப்பட்ட சாயி பக்தன் ஹேமட் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சச்சரிதம் என்னும் காவியத்தில் பக்தர்களுக்கு க்ஷேமலாபம் அறிவியும் மாண்பு என்னும் 25வது அத்தியாயம் என்று முற்றும் ஸ்ரீ சாய்நாதருக்கு அர்ப்பணம் உண்டாகட்டும். ஸ்ரீ சிரடி ஃபக்கீர் சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்.